வணக்கம். நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். இப்போ நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா 18 கிலோமீட்டர்லயும், செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர்லயும் நம்மளோட ஷாப் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல மெயின் ரோட பார்த்த மாதிரி சர்வீஸ் ரோட்ல அமைஞ்சிருக்கு. காலையில 10 மணிக்கு கடை திறக்கிறோம், நைட்டு 7 மணி வரையும் கடை இருக்கு. வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை. வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களையும் பல ஏற்றங்களையும் பார்க்க முடியும். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பயனடைஞ்ச கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். ஸோ எதனால இந்த பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்மல் ஷாப் கிடையாது, இது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம்னே சொல்லலாம். ஒவ்வொரு பொருளையுமே முறையா அதுக்குரிய மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து சித்தர் முறைப்படி கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி நமக்கு கோவில் இருக்கிறதுனால அதுக்கு உரு கொடுத்து தான் தூக்கிட்டு வரும். ஸோ இங்கேருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் கொண்டு போன செகண்ட்லேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்மளோட விதி பயனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ குருமார்களின் வழிகாட்டுதலில் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும், அது சித்தர் முறையில் பண்ணுறதுனால. ஸோ இங்கே நீங்கள் தேடி வரும்பொழுது ஆல்ரெடி நான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்து அவங்களுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம், ஏன்னா வசீகரம்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் அவங்களோட மதிப்பு மரியாதை கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த சிருஷ்டி ஒளியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்களோட ஃபேஸ் பார்த்து அவங்களுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் எது, அந்த அதிர்ஷ்ட தெய்வம் எந்த இடத்துல இருக்கு, எப்போ போய் வழிபாடு பண்ணா என்னென்ன பண்ணா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், இதை வந்து ஃபேஸ் ரீடிங் மூலிமா வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது நியூமராலஜி பிரகாரம் இப்போ அவங்க என்ன ஸ்டோன் அணிஞ்சா என்ன விஷயங்கள் பண்ணால் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜாதகத்தில் லக்னாதிபதி யாரு, அந்த லக்னாதிபதி என்ன பண்ணணும், அது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரில் வரும்பொழுது உங்கள் பிரச்சனைக்கு இந்தந்த பொருளாக நல்லா இருக்குங்க, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஆன்லைனில் வந்து ஃபேஸ் ரீடிங்லையும் பார்க்கும்பொழுது நாங்கள் அதுக்கு பொருளும் சஜஸ்ட் பண்ணுறோம், அதுக்குரிய பூஜை புனஸ்காரங்களையும் சஜஸ்ட் பண்ணுறோம். நேரில் வந்தாலும் அதே போல் பொருளும் சஜஸ்ட் பண்ணுறோம், பூஜை புனஸ்காரங்களும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ எந்த வகையிலையும் சிருஷ்டி வழியில் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும், நீங்கள் முழு பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட வந்து ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால். இப்போது இன்னைக்கு நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்க்க போகிற பதிவு ரொம்ப 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 அற்புதமானது. இது வரைக்கும் நம்மளோட முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டது, ஆனால் நமக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு தெரியும். எல்லாருமே காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு சாமியை கும்பிடலாம், அப்போ கேட்கறதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதை துளங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாராலையுமே இன்க்ளூடிங் நான் உள்பட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிக்க முடியாது. எதனாலன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு ஏற்ற மாதிரி தான் தூங்குறோம், நமக்கு ஏற்ற மாதிரி தான் எழுஞ்சிக்கிறோம். ஸோ நம்மளோட வேலை பலு காரணமாக நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நமக்கு நிறைய விஷயங்கள் சிந்தனைகள் ஓடுது இல்லையா? ஸோ அப்போது காலையிலையும் பண்ண முடியல, அந்த மாதிரி சூரியன் மறையக்கூடிய அந்த அந்தி ஜாம காலம் அதுலேயும் நம்மளால பண்ண முடியல. அந்த காலங்கள் பேர் வந்து கோத்துளி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோத்துளி காலங்களை பண்ண முடியல. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதுக்கு வந்து மக்கள் வந்து நித்தமும் பயனடைகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முகூர்த்தமும் அற்புதமான ஒரு நட்சத்திரம் இருக்கு. மாதத்துல ஒரு நாள் அந்த நட்சத்திரம் வரும், டெய்லி அந்த முகூர்த்தம் வரும். எப்படி வந்து பிரம்மா முகூர்த்த காலம்ன்றது வந்து காலையிலையும் சாயங்காலமும் வருதோ, அதே போல ஒவ்வொரு நாளுமே இந்த முகூர்த்தம் வருது. இந்த முகூர்த்தத்தினோட பெயர் பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவாங்க. இதோட நட்சத்திர பேர் வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தம்பி புதுசா ஒரு நட்சத்திரம் சொல்றேன், மொத்தம் 27 நட்சத்திரத்துல நீ என்ன புதுசா எக்ஸ்ட்ரா ஒரு நட்சத்திரம் சொல்றேன்னா? ஆமாங்க, மொத்தம் 28 நட்சத்திரம் இருக்கு. 27 நட்சத்திரம் பெண் நட்சத்திரம், 28வது நான் சொன்ன இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரம். இந்த ஆண் நட்சத்திரம் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு, கிருஷ்ண பரமாத்மாவால மறைக்கப்பட்ட நட்சத்திரம். கிருஷ்ண பரமாத்மா எதுல மறைச்சாரு தெரியுங்களா? அவரோட மயில் பீலிகையில மறைச்சிருக்காரு. அதனாலதான் வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. எப்படி பயப்பட மாட்டோம்? நம்ம வந்து சக்சஸ் பண்ண பயப்பட மாட்டோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்மூடித்தனமா அதுல இறங்கிடுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த அபிஜித் முகூர்த்தத்திலேயோ இந்த அபிஜித் நட்சத்திரத்திலேயோ ஒருத்தர் நாங்க சொல்ற விஷயங்கள் படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா 100% அவங்களுக்கு மாற்றம் இருக்கும். இது சித்தர் வழியில எங்க குருமார்கள் வழியில எனக்கு சொல்லப்பட்டு நான் செஞ்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நல்லா வந்து
என்னோட இதுல வந்து இந்த சிஸ்டி ஒலியில பயனடைஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்கச்சக்க பேர் இதுல பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கும் நான் இந்த பதிவின் வாயிலா சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் ஒவ்வொரு மாசம், இந்த மாசம் முடிஞ்சிடுச்சு, அதனால ஒவ்வொரு மாசம் வரதுக்கு முன்னாடி நான் பதிவேற்றம் செய்யறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே அந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து ஒவ்வொரு நாளுமே வருது. அபிஜித் நட்சத்திரம் ஒவ்வொரு மாசமும் வருது. ஒவ்வொரு மாசம் வரும்போது நான் உங்களுக்கு முன்னாடியே பதிவேற்றம் செய்யறேன். இந்த முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கு. அது என்னென்ன தன்மை, எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம். இந்த அபிஷேக் நட்சத்திரத்தை ஏன் கிருஷ்ண பரமாத்மா மறைச்சார்? ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சிட்டாதான் அதுல வழிபாடு பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும். அதாவது மகாபாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் இப்படி 2 பேர் இருந்தாங்க. கௌரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் இருக்கவே கூடாது, அவங்களுக்கு ஒரு அடி இடம் கூட கிடைக்க கூடாது, அவங்களுக்கு வந்து மண்ணாசை பொன்னாசை இருந்தனால அவங்களை அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருந்தாங்க. அவங்க பக்கம் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். அந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கும் பொழுது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவர்கள்ல நகுலன் சகாதேவன் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிறவர் தான் சகாதேவன். ஜோதிடத்துல மிகவும் வல்லமையானவர் அந்த சகாதேவன். அந்த சகாதேவன் ஒரு முகூர்த்தத்தை ஒருத்தவங்களுக்கு குறிச்சு கொடுத்துட்டாரு, ஒரு கிழமையை குறிச்சு கொடுத்துட்டாரு. அதுல ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா 100% சக்சஸ் ஆகும். இது வந்து எதிரியான கௌரவர்கள்ல இருக்கக்கூடிய துரியோதனுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. அப்போ துரியோதனன் என்ன பண்றான்னா அந்த மகாபாரத போர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டை போடணும்னு முடிவு வந்து போச்சு. அப்போ எதிரியோட இடத்துலயே வந்து எதிரியான அந்த சகாதேவன் கிட்டயே முகூர்த்தத்தை குறிக்கிறார். எதுக்காக அந்த முகூர்த்தத்தை குறிக்கிறாருன்னு பாருங்க. எந்த முகூர்த்தத்துல பலி கொடுக்கணும், எந்த முகூர்த்தத்துல போட தொடங்கணும், எப்ப எந்த முகூர்த்தத்துல சங்க ஊதி நான் போட தொடங்கணும், அந்த விஷயத்தை மட்டும் நீ சொல்லிட்டீங்கன்னா போதும். ஏன்னா அதுல தொடங்கிட்டாங்கன்னா அந்த அபிஜித் முகூர்த்தத்துல ஒருத்தவங்க தொடங்கிட்டாங்கன்னா அவங்களை அழிக்கவே முடியாதுங்க. இதை வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீமன் சொல்றாரு, மடையன் என் தம்பி எதிரின்னு தெரிஞ்சும் என் தம்பி கிட்ட வந்து முகூர்த்தத்தை குறிக்கிறான், என் தம்பி தப்பா தான் சொல்லியிருப்பான். அப்போ அவர் சொல்றாரு, என்னோட தொழிலுக்கு விரோதமா நான் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேன். இந்த அபிஷேக் முகூர்த்தத்துல துரியோதன போரை தொடங்கிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா மகாபாரத போர்ல அவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தின ஆளை வந்து பலி கொடுத்து அதுக்கப்புறம் தான் போரை தொடங்க போறாங்க. அதுல அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா காலை பிடிச்சுக்கிறாங்க எல்லாரும், கிருஷ்ணா நீ தான் என்ன காப்பாற்றணும். அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பாண்டவர்கள்ல அந்த சாமுந்திரிகா லட்சணம் இப்ப சொல்ற மாதிரி அந்த ஃபேஸ் ரீடிங் பார்த்து உங்களுக்குரிய அந்த அதிர்ஷ்ட தெய்வம் சொல்ற அதே போல அவங்கள இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனும் அவரோட மகனான அந்த அரவானும் இருந்தாங்க. அதுல அரவானை வந்து பலி கொடுக்கறது முடிவு எடுத்துட்டாங்க. நல்லா பாருங்க, அந்த அரவானோட தலைக்கு வந்து அந்த மகாபாரதம் போர் முடிகிற வரைக்கும் உயிர் இருந்துச்சு. அதனால தான் அந்த ஃபேஸுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதனால இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வந்து அவர் மாத்தணும்னு என்ன பண்றாருன்னா மேக மூட்டங்களை கொண்டு வந்து அந்த நாடிகைக்கு அந்த நேரத்தை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் 11:45 இருந்து 12:15 வரைக்குமே இந்த அபிஜித் முகூர்த்தம் வருது. அதை மேக மூட்டத்துல மறைச்சி அந்த முகூர்த்தத்தை அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்து தன்னோட மயில் பீலிகையில வேல் மாதிரி கொண்டு வந்துருவார். வெற்றியை கொடுக்கறதுனால அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேல் மாதிரி இருக்கும். எடுத்து வந்து தன்னோட ஜடாமுடியில் அதாவது அந்த மணி மகுடத்துல வச்சுக்கிறார். வச்சுக்கிறதுனால தான் அவர் ஜெயிச்சார். நல்லா பாருங்க, 100 பேர், அந்த 100 பேருக்கு எத்தனையோ அக்ரோனி, அவ்வளோ பெரிய சேனை. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த படை சேனை இருக்கு பாத்தீங்களா, உலகத்திலேயே ஜெயிக்க முடியாத ஒரு சேனை. அது மொத்தத்தையுமே துரியோதனை வச்சும் இந்த பக்கம் கம்மியான ஆட்களை வச்சு ஜெயிச்சதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளுமே அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த அபிஜித் முகூர்த்தத்துல அந்த இதுவை வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தான் ஜெயிச்சார். ஸோ இப்போ நம்ம சிஸ்டி ஒளி வாயிலாக குருவின் அருளோட அந்த அபிஷேக் முகூர்த்தத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணணும், அப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்ன்றத சுய பரிகாரமா நான் சொல்ல போறேன். மாதம் அந்த முகூர்த்தம் அந்த எப்போ வருதுன்றதையும் சொல்றேன். அந்த நாள்ல நீங்க பண்ணுங்க. ஏன்னா அது மாறி மாறி ஒரு டைமிங் மாறும். ஆனா இந்த நட்சத்திரம்ன்றது டெய்லி அந்த இதுல கம்பல்சரி வந்துடும். அதை மறக்காம பண்ணுங்க. ஸோ இனி வருங்காலங்களில் அந்த அபிஷேக் முகூர்த்தத்தை நம்ம வந்து பார்க்கலாம். திங்கக்கிழமை பண்ணா என்ன, செவ்வாய்க்கிழமை பண்ணா என்ன, புதன்கிழமை என்ன, வியாழன், அந்த மாதிரி வாரத்தில் 7 நாள் 7 விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றதை வரும் பதிவுகளை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. நன்றி, வணக்கம்.